அஸ்ஸலாமு அலைக்கும் அன்புறவுல எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயம் காமிக்கிறதுக்காக தான் இந்த பதிவு. நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராமநாதபுரம் மாவட்டம் நரிப்பையூர் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை ஏரியாவில் இருக்கோம். எங்கள் ஊர் பேரே பார்த்திங்கன்னா நரிப்பையூர் பீச் சிட்டி தான், அதாவது கடற்கரை ஏரியா தான். இது என்ன அதிசயம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் கடற்கரை பார்த்திங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை, அதாவது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஆனாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாறையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். இந்த பார்த்தீங்களா, இந்த வெள்ளிக்கிழமை ஆனாவே இந்த பாறைகள்லாம் வந்து மேலே வந்துடும். மற்ற நாள் பார்த்தீங்கன்னா மற்ற நாள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பூமிக்குள்ளே போயிடும். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, உண்மையிலேயே இந்த பாறைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மட்டும்தான் வெளியே தெரியும். மற்ற நாள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அதாவது பூமிக்குள்ளே போயிடும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. தெரிஞ்சவங்க வந்து சொல்லுங்கள், எதுக்காக இந்த மாதிரி வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் வெளியே வருது, இல்லை மற்ற நாள்கள்லாம் ஏன் வந்து பூமிக்குள்ளே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பூமிக்குள்ளேனா அது மணல் திட்டுகள், மணல் மேலே ஃபுல்லாக மணல் வந்துடும். இதுலாம் மணலாக தான் இருக்குது. வெள்ளிக்கிழமை மட்டும்தான் பாறையெல்லாம் தெரியும். அதுவும் இல்லாமல் இந்த பாறைகளில் பார்த்துக்கிங்களேன், இந்த மாதிரி மாசினா இருக்குது. காலை வச்சிங்கன்னா பயங்கரமாக வலிக்கு கீழே வந்து மண்டையில் உடஞ்சின்னு பார்த்துக்கோங்க. எவ்வளோ தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா கடல் தண்ணி, அப்படியே குளம் மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்தா கடல் தான். ஏன்னா மெதுவாக நடக்கணும், ஏன்னா இது பாசி, இது வலிக்கிறோம். இந்த மாதிரி வரும், இது வழுக்கு பாறைன்னு சொல்லுவாங்க, இது வலிக்கிறோம். அந்த சின்ன வயசுல வந்து நத்தையெல்லாம் பாறைக்குள்ள ஒரு சங்கு இருக்கு, அதை வந்து இருக்கலாம் வாங்க. இந்த சங்கு கையை பார்த்து, அது நல்லா டைட்டாக இருக்கும், பார்க்கவே டைட்டாக இருக்கும். ஆமாம், அது வந்து டைட்டாக மாட்டேங்குது. மாப்பிள்ளை சங்கை எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. சங்கை எடுத்துக்காப்புலண்டா ஒரு அவார்டு கொடுக்கலாம், எடுத்துக்காப்புன்னு நினைக்கிறேன். ஐயோ, மாப்பிள்ளை சங்கை எடுத்து கடலுக்குள்ள விட்டுட்டாப்புல, சங்கை தட்டி விட்டாப்புல, கடலுக்குள்ள ஓடிடுச்சு. இங்கதான் கிடக்கும். ஒரு சங்கு பிடிச்சிட்டாப்புல, அந்த ஒரு சங்கு அந்த கிடக்குது, இந்த கிடக்குது. சங்க எடுத்து வெற்றிகரமா 2 சங்கு எடுத்துட்டாப்புல. சங்க எடுத்து வேலையை முடிச்சாச்சு. ஆனா உள்ள சதை அது கூடுதான் இருக்கு. அருமையான சங்கு எங்க ஊர்ல மட்டும் தான் கிடைக்கும், எந்த ஊர்லயும் கிடைக்காது. நாங்கள் கடலில் போட்டு அதை வாழ வைக்க போகிறோம். சங்கை காப்பாற்றி விட்டாப்லையா? ஆமாம், பாறைக்குள்ளே வந்து சிக்கிட்டு இருந்த வந்து சங்கை நாங்கள் காப்பாற்றிட்டோம். ஆனால் அடுத்து நம்ம வந்து சிக்கிக்கிட்டு இருக்குன்னு பார்ப்போம். ஏன் அந்த வந்து நட்டை எடுக்க போகிறோம். பாறை அடிக்காத மாப்பிள்ளை நத்தை எடுக்கிறாப்புல, பார்த்துக்குங்க. இதுதான் எங்கள் ஊர் நத்தை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன வயசில் பிடிச்சி சாப்பிட்டது. இது பெருசாக இருக்குது, இதில் வந்து உள்ள சதை இருக்குது. இதை உடைச்சி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தா பெருசாக இருக்குது. இப்போ வந்து நத்தையே காணும்.
நத்தை, இதுக்கு பேர் நத்தை. நானும் மாப்பிள்ளையும் பார்த்தீங்கன்னா நத்தையை வந்து பிடிச்சாச்சு. அதாவது சின்ன சின்ன நத்தை தான் கிடச்சிச்சு, பெரிய பெரிய நத்தை கிடைக்கல. அப்படி கிடந்துச்சுன்னா உள்ளே அது பாறையில் இறங்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு வேலைப்பாடுகள் இருக்குது. அதனால் நாங்கள் இன்றைக்கி விட்டுட்டு இன்னொரு நாளைக்கு நாங்கள் பிடிச்சிக்கிடுவோம், அவன் பிடிச்சிக்கிடுவான். அதனால் வந்து அடுத்த தடவை நம்ம வந்து வேறு நாட்டில் சந்திப்போம்.